காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு எக் ரைஸு கூட எக் ஆம்லேட் போட்டுட்டு அது கூட வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு பனானா தான் கொடுத்துருந்தேன். காலையில் லஞ்செல்லாம் முடிக்கும் போதே கரண்ட்டும் போயிடுச்சு. சரி பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு ஸ்கூலில் போய் விட்டுலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். விட்டுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. சரி அங்கே போய் ஃபிஷ் எதாவது பார்க்கலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயாச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சண்டேல போயிருந்தோன்னா உள்ளே வந்துட்டு வண்டி நிப்பாட்டக்கூட இடம் இருக்காது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். அங்கே இல்லாத மீனே இல்லை, ஏகப்பட்ட வெரைட்டியான மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இதில் வந்துட்டு சீலா மீன் தான் வாங்கியிருந்தோம். மீனெல்லாம் வாங்கிட்டு சரி ஒன்ஸ் சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக பார்த்தா அவங்க சுறா மீன்லேருந்து நண்டு இறான்னு அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேயே க்ளீன் பண்ண கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு கையோட வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம், அது கூட வந்துட்டு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கூட வந்துட்டு பாயில்டு எக்கு, அது கூட வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கு வந்துட்டு மசாலா பரட்டி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீ நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.